உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள், நாங்க இதுக்கு மேல தொடர்ந்து உள்நாட்டுல தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரி, ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய தொலை தூரத்துல 1000 கிலோமீட்டர் 1800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி இலக்குகளை நாங்க குறி வச்சு தகர்த்தெறிவோம். அது தொடர்ந்து நடக்குங்க அப்படிங்கறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்ல, ரஷ்ய தரப்பு வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு ஏரியல் குண்டுகள், கைடட் குண்டுகள் உக்ரைனுக்குள்ள டெலிவரி ஆயிட்டு இருக்குன்னு. அதுவும் போன பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிராமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், சுமி ஒப்லாஸ்ட், அதுவும் 24 மணி நேரத்துல 42 முறை அப்படிங்கும்போது யோசிச்சுக்க முடியுது. மிக பெரும் தாக்குதல்கள் பல இடங்கள்ல, அதுவும் குஸ்டான்டினிவ்கா பல பகுதிகள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. இப்ப அந்த வரிசையில கெர்சனும் சேர்ந்திருக்கு. இந்த கெர்சன்ல மட்டுமே கடந்த 24 மணி நேரத்துல 11 கைடட் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஒரு மிக பெரும் இழப்புகள் களத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியோட வீரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் உக்ரைனோட தரப்புல இருந்து கதறல்கள் வந்துகிட்டு இருக்கா என்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஸ்லைட்டாங்க ரொம்ப அமைதியா போலாந்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எங்க டெரிட்டரிக்கு ஏதாவது அச்சுறுத்தல் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, ரஷ்யாவோட மிசைல் ட்ரோன்கள் ஏதாவது வந்ததுன்னா நாங்க அட்டாக் பண்ணுவோம். இதுக்கு மேல நாங்க அட்டாக் பண்ணிடுவோம். ஏன்னா சமீபத்துல நாசம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போலாண்ட்ல டெலிவரி பண்ணிக்கிறாங்க. இம்பார்ட்டன்டான அசிஸ்டன்ஸ் ஹப்பை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போலாண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தாலே நாங்க தாக்குவோம் அப்படிங்கறதோட சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மேல சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்களா? இதுக்கு மேல மேற்கு பகுதி, உக்ரைனோட மேற்கு பகுதியில தாக்குதல் பண்ணாதீங்க ரஷ்யா. உங்களோட நிலப்பகுதிகளுக்குள்ள தாக்குதல் வராம பாத்துக்கிறது எங்க பொறுப்பு. உக்ரைனோட மேற்கு பகுதியில மட்டும் தாக்குதல் பண்ணாம இருங்க அப்படிங்கிறது போல கேட்பாங்களா? சண்டை எங்க காம்பவுண்ட் கட்டி இருக்கிறோம்ல, அதை கொஞ்சம் குறுக்கிக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க போல தெரியுது. ஒரு தொண்டு நிலத்தை கூட நாட்டோ நாடுகள் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுல ரஷ்யா தெளிவா இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் துண்டுகளை பிச்சுக்கணும் அப்படிங்கிற நாட்டோ நாடுகள் ஒரு சைட்ல யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நாட்டோ நாடுகள் பயப்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்பா அறிவிச்சுட்டு போயிடலாம்ல, ஏன்னா மிக பெரும் தாக்குதல்கள் வருது. உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிரிட் சப் சிஸ்டம் எல்லாம் அட்டாக் பண்றாங்க. இதனால பெரும் இழப்புகள் அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது இல்லையா. இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா கடன் மேல கடன், கடன் மேல கடன் போயிட்டு இருக்கு. 60 பில்லியன் ஹரின்யா செலவுக்கான டெப்ட் சீலிங் வந்துருச்சு இப்போ உக்ரைனுக்கு. இந்த கரண்ட் வாங்கறதுல மட்டுமே 50க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருந்திருக்கிறாங்க. இப்ப போர் காலகட்டம்ன்றதுனால பல கம்பெனிகள் நட்டமாய் திவாலாய் போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் தான் இப்ப அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடன்கள் தேவை அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் போட்டு ஒரு சைடு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட சோர்ஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். அதுல மேபி சில பல பிழைகள் இருக்கலாம். பட் ஆனா டெப்ட் சீலிங் மிக பெரும் அளவுல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு உக்ரைன்ல. எதுக்கு? கரண்ட் இம்போர்ட் பண்றதுல இங்க ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இப்போ உக்ரைன் அவங்க கிட்ட என்ன லிவரேஜ் இருக்கு? கேஸ் மட்டும் தானே. இப்ப யூரோப்பியன் யூனியன் உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் மேற்கு பகுதியா ப்ரொடெக்ட் பண்ணாதான் உக்ரைனால ஏதாவது செய்ய முடியும். எதுவுமே பண்ணல, எந்த உதவியும் ஆளுங்களையும் உள்ள அனுப்ப மாட்டீங்க, பீஸ் கீப்பிங் பண்ண மாட்டீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களோட வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா மேற்கு பகுதியா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் அவங்களோட வெயிட்டை கட்டுறாங்க. கேஸ் வந்து டிரான்சாக்ஷன் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனவரி 1ல இருந்து ஆல்ரெடி பூசையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தாச்சு. ஸ்லோவாக்கியா தரப்புல இருந்தா ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் தம்பி பிரச்சனை ஆயிரும்பா, பாத்துக்குப்பா, பெரிய சீரியஸ் கான்ஃபிளிக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது போலலாம் உக்ரைன் தரப்புல இருந்து மிரட்டல்கள் மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ் ரிலேட்டடான இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நேரா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்டயே பேசி இல்லாமா அப்படிங்கிற போல ஸ்லோவாக்கியன் பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து ரெடியில இருக்கிறாங்க. அடுத்த ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசணும், டிரான்சிட் பத்தி பேசணும் அப்படிங்கிற போல அவங்க ரெடியா இருக்கிறாங்க. இப்போ உக்ரைன் அவங்களோட லிவரேஜ் வச்சு யூரோப்பியன் யூனியன் மிரட்டுறாங்க. யூரோப்பியன் யூனியன் வேற வழி இல்லாம அவங்கள மிரட்டுறாங்க. இதுல என்னன்னா யாரு முதல்ல தோக்க போறாங்க அப்படிங்கறதா இருக்கு. இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து தான் கேஸ் எலக்ட்ரிசிட்டி உக்ரைனுக்கு வேணும். அதுல பெரும்பான்மையான எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது யாரு? போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இந்த நாடுகள் வந்து பெருமளவுல உக்ரைனுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து கேஸ வந்து உள்ள அனுப்பலன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி தரமாட்டாங்க. மாறி மாறி இந்த லிவரேஜ் ஒண்ணு உக்ரைனுக்கு இந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த கணக்கும் பார்க்காம கொடுங்க எலக்ட்ரிசிட்டியா போர்க்காலன்றதுனால அப்படிங்கறதுனால மிரட்டுறதுக்காக இது போல ஏதாவது செய்யறாரா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. மச்சான் அங்க ஏதோ ஒரு குளறுபடி போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அடுத்த மால்டோவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, பாருப்பா ஜனவரியில வேணுங்கிற ஸ்டோரேஜ் எல்லாம் எங்க கிட்ட இல்ல, அதுவும்
எனர்ஜி கிரைசிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். எனர்ஜி அபயாஸ் அப்படிங்கிறது போலலாம் சில இடங்கள்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வேர்ட்ஸ். அவங்ககிட்ட லிட்டரலா கரண்டே இல்ல, கேஸே இல்ல. அது எப்படி வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மால்டோவாங்கன்றது மிகப்பெரும் சிக்கலுக்கு உள்ளாயிடுச்சு. அடுத்து ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்க எல்லாரும் லைன் அப்ல வந்துருவாங்க. இப்ப அதுக்கு மால்டோவா தரப்புலேருந்து ரிட்டர்ன் பண்றதுக்காக மால்டோவோட ஃபார்மர்ஸ்லாம் எப்படி போலாந்து வந்து வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி தானிய ஏற்றுமதிக்கு வந்து தடை போடுறதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதே போல மால்டோவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக ஃபார்மர்ஸ்லாம் அவங்களோட வண்டியை கொண்டு வந்து பார்டர் பிளாக் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணு, இது போல ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னா அதிகமான ஆயுதங்கள் இந்த வழியா வரலாம். அதை தடுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல அதை தடுக்கணுன்றதுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு சக்தி அதை தடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணி இது போல ப்ரொடெஸ்ட்டுக்கு கிளப்பி விடுறாங்க. இல்லைன்னா தெரியக்கூடாதுன்றதுக்காக இது போல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இதே போல வந்து பாத்தீங்கன்னா போலாண்ட்லயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் அது போல நடக்குது அப்படிங்கும்போது சிக்கல் தான். இப்ப போலாந்து தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி இறங்கி வந்துக்கிறாங்க. எங்களோட டெரிட்டரிக்கு ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தா நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது எப்படி ஒரு பஃபர் ஜோன் மாதிரி இவங்களே உருவாக்குறாங்க. சொல்லாம நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைனோட இத்தனை கிலோமீட்டருக்குள்ள வரக்கூடிய இதை வந்து நம்ம சேஃப்டிக்கு அச்சுறுத்தலா இருக்கு, அதனால நம்ம தாக்கிடலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட நிலப்பகுதியில வச்சே ரஷ்யா மிசைல், ட்ரோன்கள் எல்லாத்தையும் தாக்குவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இது ஒரு சீரியஸான எஸ்கலேஷன். ஆல்ரெடி ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான எஸ்கலேஷன் இருக்கு. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமா நடக்குமா, இல்ல எப்படி இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா, இல்ல நீ அடிக்கிறது அடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் அடுத்தடுத்த லெவலான எஸ்கலேஷனுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆக மொத்தம் எனர்ஜில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. எப்படி எல்லாம் பேசி தீர்த்து ஒரு வழிக்கு வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் சுதாரிச்சுட்டாங்க, சிக்கல் இருக்க போகுது அப்படிங்கிறது போல. ஆனால் ரெக்கார்டு நம்பர் ஆஃப் எல்என்ஜி கேஸை வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தடவை இவங்க இம்போர்ட் பண்ணதா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரஷ்யன் எல்என்ஜி இந்த தடவை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்டுங்க இந்த டிசம்பர்ல. இதுக்கு முன்னாடி கூட ரெக்கார்டா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சச்சின் டெண்டுல்கர் மாதிரி செஞ்சுரிஸ் அடிக்கிற மாதிரி இவங்க ரெக்கார்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னா 15.18. இதுக்கு முன்னாடி கூட 15.21 மில்லியன் டன்ஸ் கூட பண்ணிக்கிறாங்க 2022 ஒரு தடவை. போன தடவை 15.18 தான். ஆனா இந்த தடவை 16னா அதிகமா பதுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் எதுக்கு சாங்ஷன் போட்டு அப்படிங்கிற கோபங்கள் நார்மலான மனுஷங்களுக்கே வருதா இல்லையா? ஹங்கேரிக்கு வந்துச்சு. முதல்ல ரஷ்யா மேல போடப்பட்ட சாங்ஷன் எல்லாம் முதல்ல விளக்குங்கப்பா அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருந்து கோரிக்கைகள் வந்திருக்கு. இது எப்படி ஏத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது போல பார்ப்போம். ஏன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய மத்தியில சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறதுக்கு தான் ஆர்வமா இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, யூரோப் அதிக அளவுல கேஸ் வாங்கிக்கங்க இல்ல டேரிஃப்ஸ் வரும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் மிரட்ட. அதாவது உக்ரைனுக்கு உதவாம இருக்கிறதுக்கு அவரு தரப்புல இருந்து என்ன மாதிரியான நியாயங்கள் வைக்கிறாருன்னா, ஜிடிபியில 5% முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க ஜிடிபி அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்னதான் இருக்கு? ஜிடிபி இப்போ பிரச்சனையா இருக்கு, போர்க்களம் வர மாதிரி இருக்குது. ஜிடிபியை 5% இன்க்ரீஸ் பண்ணிடலாம்ல அப்படிங்கிறது போல ஒரு சூழல் நம்மளுக்கே கேள்வி வரும். ஏன்னா அதிகமா அமெரிக்கா உதவுற மாதிரி இருக்கு. அதுக்கு இவங்க பண்ணிடலாம்ல அப்படிங்கிறது போல கேள்விகள் வரும். இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்போ 5% கிட்ட இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் அதிகமான ஒதுக்குற மாதிரி ஆயிரும், வீரர்கள் இது போல விஷயங்கள் ஒதுக்குற மாதிரி ஆயிரும். ஒருவேளை இது நடக்க நடக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சீனாக்கு எகெயின்ஸ்டா பிரச்சனை வருது இல்லையா, அதுல கொண்டு போய் நேட்டோ கொண்டு போய் கோத்து விட்டாங்க அப்படிங்கும் போது ஆல்ரெடி அதுதான். இப்ப அங்க கொண்டு போய் கோத்து விடும் போது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ட்ரம்ப் அவர்கள் வந்தா சீனாவை குத்துவாங்க, ரஷ்யாவுக்கு பிடிக்காது. பைடன் அவர்கள் இருந்தாருன்னா ரஷ்யாவை குத்துவாங்க, சீனாவை பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அந்த கதைக்கு தான் இங்க வருது. ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படியாவது யூரோப்பியன் யூனியனை இங்க கொண்டு வந்து கோத்து விட்டுறணும். பாருங்கப்பா நீங்க எப்படி தெளிவா இருக்கிறீங்க, நாட்டோ நாடுகள் வந்து ஒன்லி இந்த பகுதி தான் யூரோப் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கிறீங்க, யூரோ அட்லாண்டிக் நேஷன்ட்டு எப்படி நீங்க தைவானை பாதுகாக்கும் போது ஒரு சண்டைக்கு வரமாட்டீங்க, அந்த இடத்துல நாங்க தனியா தான் நிக்கணும், அப்ப இங்க தனியா நீங்க சமாளிச்சுங்க அப்படிங்கிறதுக்கான பிளாக் மெயில் இந்த இடத்துல வைக்கிறாரா, நாட்டோல இருந்து நான் வெளியே வந்துருவேன் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த டைம்லயே பார்த்திருக்கோம். நாட்டோல எப்படியாவது இந்த ஏசியா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை கொண்டு வந்து கோத்து விட்டா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடுகளுக்கு சிக்கல்னாலும் என்டையர் நாடுகளும் வந்து உதவணும் இல்லையா. சோ அந்த ஒரு கான்செப்டுக்காக ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்றாரா, நீங்க உதவவா இல்லைன்னா நான் அங்க உதவ மாட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு செக்ல நின்றுட்டு இருக்காரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். ஏன் வந்து ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறாரு டாரிஃப் யூரோப்புக்குன்னா அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய யூரோப்பியன் நாடுகள்னா
எக்ஸ்போர்ட் பண்றாங்க அமெரிக்காக்கு. ஆனா ஜெர்மனி, பிரான்ஸ் அளவுக்கு பண்றாங்களான்னு கேட்டா அது ஒரு சந்தேகம் தான். இப்ப ஜெர்மனில பல ஃபேக்டரிஸ் திவால் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. அது ஆயிருச்சு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து நீ எச்சா டாரிஃப் போடுறேன் அப்படின்னா அங்கெல்லாம் மிக பெரும் பிரளயமே ஒடிச்சிடும். ஜெர்மனி, பிரான்ஸ்லாம். இப்ப அந்த சைடுல இருக்கக்கூடிய நாடுகள் என்ன பண்றாங்க? அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரிவினை. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பிளவு இதுதான். இது மிக பெரும் அளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருமா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா ஒன்ஸ் ஒரு சைடு டிபெண்டன்டா போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேஸுக்கு, தன்னால துருக்கி, உக்ரைன் இது போல நாடுகள் நம்பி இருக்கிறவங்க, இப்ப கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பிரான்ஸ், ஜெர்மனி இது போல நாடுகள் நம்பி இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப டிபெண்டன்டா மாறிடுவாங்க. சோ அது அவங்களுக்கு தான் சிக்கலா இருக்கும். சோ அந்த ஒரு காரணத்தினால லிவரேஜ்க்காக இது போல வேலைகள் இவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஆனா இவங்க எல்லாத்தையும் வழிக்கு கொண்டு வர வைக்கணும். ஒரு வேளை போர் தொடுக்கணும், பெருமளவுல உதவணும், நேட்டோ நாடுகள்லாம் ஒருங்கிணையணும், ரஷ்யாக்கு எதிர்த்து போர் செய்யணும்னா, இவங்களோட எனர்ஜி டிபெண்டன்ஸ புடுங்கி இந்த சைடு குடுத்தாகணும் கனெக்ஷன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, எதிர்த்து முடிவெடுக்கிறதுக்கு எந்த ஒரு சிக்கல் இருக்காது. ஏன்னா நாளைக்கு கேஸ் வந்து இவங்க குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கறனால யூரோப்பியன் யூனியன்ல ஒற்றுமை இல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். இப்ப ரஷ்யாக்கு எதிர்த்து ஜெயிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கான காரணம் ஒற்றுமை இல்லை. அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி யூரோப்பியன் யூனியன், உக்ரைன்லாம் இணைஞ்சு செயல்பட போறாங்க அமெரிக்காவோட அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தரலாம். அது உக்ரைன்ல டெப்ட் சீலிங் இருக்கறனால எனர்ஜி டிரான்ஸ்மிஷனே ஸ்டாப் ஆயிருமா அப்படின்ற ஒரு பதட்டம். யூரோப்பியன் யூனியன்ல மத்தியில இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கேஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பதட்டம். கேஸ் இல்லாம போயிருமா அப்படின்ற ஒரு பதட்டம். யூரோப்ல இருக்கக்கூடிய மத்த நாடுகள், அதுவும் மேற்குல, யூரோப்லயே மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா பிரான்ஸ், ஜெர்மனி இது போல முக்கியமான நாடுகளுக்கு நம்மளால எந்த ஒரு பொருளையும் அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்ண முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு பதட்டம். சோ இது போல பல பதட்டங்கள் இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்த்தரலாம். அடுத்தது போலாந்து வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல MI8 ரக விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் போலாந்து வந்து பாத்தீங்கன்னா 2 MI8 ரக விமானம், அப்புறம் ஒரு பெல் ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா டொனேட் பண்ணிக்கிறாங்க. நாத்த பழசு போடுமான்னு தெரியல. ஆனா ட்ரைனிங்காக குடுத்துக்கிறாங்க. போலாந்து வந்து உதவி மனப்பான்மை வேணும் இல்லையா? ஏன்னா அலோகேட் பண்ணிருந்தாங்க சமீபத்துல. சோ அதுக்காக அவங்க தரப்புல இருந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க. உதவிகள்ன்றது உக்ரைனுக்கு ஒரு சைடு போயிட்டு தான் இருக்குது. இதை எப்படி உக்ரைன் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா மிக பெரும் பிரச்சனைங்க. சிரியால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சில பகுதிகளை அதுக்கு லைவ் மியூனிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சில நபர்கள் இறந்துட்டாங்கன்னு கூட செய்திகள்லாம் வருது. வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சுட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி போயிருமா அப்படின்ற சிக்கல் வர ஆரம்பிச்சிருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த HTSக்கு எதிர்த்து ப்ரொடெஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரியாக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் தாரா இந்த போல பகுதிகள்ல பெருமளவுல வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா இந்த ஹிஜாப் போட்டு வர்றது, இந்த தலையை கவர் பண்ணிட்டு வர்றது, இது போல பல விஷயங்கள் மாத்தாதீங்க அப்படிங்கிறது போல திரும்பவும். ஏன்னா வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சரா இருந்தது சிரியால இதுக்கு முன்னாடி பஸ்ரல் அசாத் அவர்களோட அரசாங்கத்துல. இப்ப வந்து அது இஸ்லாம் போக்கஸ்டா போறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே ரஷ்யாவோட படை வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தடவை கல்லுகள் எடுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது சைடுல இருக்கக்கூடிய பிளாக், அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ சிரியன் ஆர்மி, இது டைரக்டா அமெரிக்கன் பேக்ல இருக்கக்கூடிய ஆர்மி. சோ ஏன் எரியுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சமீபத்துல கூட ஜுலானி அவர்களோட அமெரிக்கால இருந்து டெலிகேஷன் போய் பார்த்தாங்க, பேசிக்கிறாங்க. சில பல முக்கிய முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கு. இன்னும் பிரிவினைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிரியால இப்ப வந்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிலிட்டன்ஸ்குள்ள இல்ல அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம் சிரியா என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி போறாங்கன்னு. அது கூடவே இஸ்ரேல்ல தொடர் தாக்குதல்கள், ட்ரோன்கள், மிசைல்கள் வந்து யமன் ஹவுதிஸ் வந்து ஏவுறாங்க இல்லையா? இதுக்காக இஸ்ரேலோட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் எந்நேரம் பறந்துகிட்டு இருக்கு. பெருமளவுல ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க. இதனால இஸ்ரேல்ல பதட்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹவுதிஸோட மிசைல் வந்து இஸ்ரேல ரீச் ஆகுது இல்லையா? சோ இது மிக பெரும் பதட்டமா இருக்கு. இது எஸ்கலேட் ஆகுமா என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில பதிவுலயே பார்த்திருப்போம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யமன் ஹவுதிஸ்ல. அது ஒரு மிக பெரும் தாக்குதல் தான். பட் அப்படி தாக்குதல் பண்ணும்போது F-18 ஹார்னெட், அமெரிக்காவோட ஒரு F-18 ஹார்னெட்டை அமெரிக்காவோட ஒரு க்ரூசர் ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா தாக்கி இருந்திருக்கு. இதனால ஒண்ணு விபத்துக்குள்ளா இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வருது. ஃப்ரெண்ட்லி ஃபயர்ங்கிறது ரஷ்யாவுக்கு, உக்ரைனுக்கு மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுக்கும் நடக்குது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இது ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த போல டெக்னிக்கலான சிக்கல்லாம் எப்படி மிலிட்டரி அவங்க ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படிங்கிறது போல
ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்திருப்போம். அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த துருக்கிய பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, ஃபாரின் ஆளுங்க வந்து இங்க இருக்கக்கூடாதுங்க. நாங்க பேசி தீர்த்துக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். அது ரஷ்யாவா இருந்தா, அமெரிக்காவா இருந்தா என்ன? அவங்கலாம் இங்க இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது போல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹக்கான் ஃபிடான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்பின் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம், சமீபத்துல தான் அமெரிக்கா வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேயே அமெரிக்காக்கும் அவங்களுக்குமான மோதல் போக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த சிரியன் டெமோக்ராட் ஃபோர்ஸ்ல மாத்தி மாத்தி 2 பேர் இருதரப்பையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பேசி முடிவு பண்ணிக்க போறாங்க, இல்ல 2 பேரும் மிக பெரும் அளவுல இங்க சண்டை பிடிச்சுக்குவாங்களா, ப்ராக்சிஸ் வாரா அப்படிங்கிறது போல பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு சைடு துருக்கியோட ராணுவங்கள் தொடர்ந்து சிரியாக்குள்ள வர வண்ணமாவே இருக்கு. ஆயுதங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, மிடில் ஈஸ்ட்ல என்ன மாதிரியான அமைதி நிலவு போதா, இல்ல மிக பெரும் பிரச்சனைகள் வெடிக்க போதா அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்த்துடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.